எவனாவது போய் இந்த மாதிரி வண்டி எடுப்பானா? என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம் கைஸ், 10,000 ஃபாலோவர்ஸ் அடையறதுல இன்னைக்கு 4-6. இன்னைக்கு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் சாப்பிட்டு வண்டி எடுத்துட்டு ஜிம்முக்கு போலான்னு வண்டியை பார்த்தா வண்டி ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன். சரி நாளைக்கு வாஷ் விட்டுக்கலான்னு நம்ம ஜிம் பார்ட்னர் கூப்பிட்டு ஜிம்மு கிளம்பியாச்சு. ஜிம்ல போய் பார்த்தா நம்ம பழைய மாஸ்டர் வந்திருக்காரு. வீடியோஸ்லாம் நல்லா இருக்கு, நான் இனிமே அதை ரீஷேர் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பார்த்தா பொண்ணுங்க ரீல்ஸ் மட்டும் தான் ரீஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பை பை சொல்லிட்டு பேக் ஒர்க் அவுட் போட ஸ்டார்ட் பண்ணேன். என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்ம பாண்டா ரோடிங்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தான். இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு மாசம் முன்னாடி பெயின் வந்துச்சு, திருப்பி காணாம போயிடுச்சு. இப்போ அகைன் கம்பேக் கொடுத்துருக்கான். சரி நீங்க ஒர்க் அவுட் ரெஸ்ட் விட்டுறான்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம 10 kg கை வேற தண்ணியில பவுடர் போட்டு ஏதோ குடிச்சிட்டு இருந்தான். நானும் வாங்கி குடிச்சு பார்த்தா ஒரே புளிப்பு. ஏன்டா கண்ட பவுடர் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி நேச்சுரலா பண்ணுங்கடா அப்படின்ட்டு கார்டியோல இறங்கிட்டேன். அப்புறம் நம்மளால இன்னைக்கு 2 சிலிண்டர் வண்டி டெலிவரி எடுக்க போறேன், கரெக்டா டைம்க்கு வந்துரு அப்படின்னா பாண்டா இருந்துட்டு இவனா டைம்கா சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். 10 kg நண்பன் வந்துட்டு உன் வண்டியை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன், நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், நீ ரெடியாரு, அப்பதான் கரெக்டா டைம் போக முடியும் அப்படின்னா. அதனால எப்பவுமே சாப்பிட்டுட்டு குளிக்கிறேன்னா இன்னைக்கு குளிச்சுட்டு சாப்பிட்டேன். கரெக்டா சாப்பிட்டு கையை கழுவுறேன், நம்ம ஆள வந்து நிக்கிறான். வண்டி எடுக்க போற ஜோஸ்ல நம்ம பையனுக்கு நைட்டு தூக்கமே வரல போல. ஷோரூம்ல போய் வண்டியை பார்த்தா சும்மா தங்கம் மாதிரி மின்னுது. தங்கம்னு தான் ஞாபகம் வருது. அவன் போனது எதுக்காகன்னா இந்த மாதிரி ஒரு எடிட்டை போட்டு நீக்கான டெலிவரி எடுத்தாச்சு. வரவழையே ஒரு லைம் சோடா போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு ஒரு பெரிய சைஸ் மீலா எடுத்தேன். ஒரு நாளைக்கு 10 ஸ்பூனாவது இந்த பீனட் பட்டர் சாப்பிட்டுறேன், அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இருக்கட்டும் போடா, உனக்கு வீடியோல ஃப்ரீ ப்ரொமோஷன். ஒரு வாரம் முன்னாடி ஒரு ஃபேன் ஒன்று வாங்கினேன் கைஸ். அதை மாட்ட ஆள் வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பார்த்தா வரவே இல்ல. சரி இதென்ன பெரிய வேலையா, நாமளே பண்ணிடலாம்னு ஆரம்பிச்சேன். பார்த்தா விங்ஸை தலைகீழா மாட்டி வச்சிருக்கேன். அப்புறம் திருப்பி கழட்டி கரெக்டா மேல மாட்டினேன், மிஷின் சக்சஸ்ஃபுல். அப்புறம் டின்னரும் சாப்பிட்டு இருக்கும்போது தான் ஒரு திங்கிங், நம்ம ஏன் இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு நம்ம மெக்கானிக் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் தூங்க கூடாதுன்னு நினைச்சேன். சோ வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். அங்க நம்ம பையன் இன்னொரு பையனை வளர்க்குறான். சோ அவனுக்கும் ஆய் சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா இன்னொரு சின்ன பையன் இருக்கான். இப்போ என்ன விஷயம்னா, இந்த சின்ன பையன் இஸ் ஃபார் சேல். யாராவது சீரியஸா இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா எனக்கு டைரக்டா டிஎம் பண்ணுங்க, டீடைல் சொல்றேன். இன்னைக்கான நாள் இப்படியே முடிஞ்சிருச்சு. நாளைக்கான இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பை.